வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கம்ப ராமாயணத்தில் ராமனுக்கு முடிசூட்டு விழா அறிவிப்பை கேட்டு ஆனந்த கூத்தாடிய கைகேயி தனது நெருங்கிய தோழியான மந்தரை என்ற குனியின் தவறான உபதேசத்தால் படிப்படியாக மனம் மாறியது எப்படி என்பதை கைகேயியின் மனம் மாற்றம் என்ற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரையில் அயோத்தியின் அரசனான தசரதன் தனக்கு நரை கூடிக்கிழ பருவம் எய்தியதால் மூத்த மகன் ராமனுக்கு முடிசூட்ட முடிவு செய்து வசிட்டரை அழைத்து நாடாளும் மன்னனுக்கான நல் அறங்களை ராமனுக்கு உபதேசிக்க வேண்டிவிட்டு நாட்டு மக்களுக்கு முரசறைந்து அறிவிக்கச் செய்கின்றான். மகிழ்ச்சியில் திளைக்கும் மக்கள் அடுத்த நாள் முடிசூட்டு விழாவிற்காக அயோத்தியை அலங்கரிக்கின்றனர். அதை பார்த்த வானத்து தேவர்கள் அது அயோத்தியா இல்லை இந்திரனின் அமராவதியா என்று ஆச்சரியப்படுகின்றனர். ஆனால் உலகிற்கும் தீங்கு விளைவிக்க அவதரித்தவளை போன்ற கூனி இந்த அறிவிப்பை கேட்டு கடும் கோபம் கொள்கின்றாள். உண்டை வில்லை பண்டை நாளில் சிறுவயது ராமன் அவளது வளைந்த முதுகின் மீது எரிந்த குண்டுகளை எண்ணி எண்ணி சினம் கொண்டு உடனடியாக கைகேயை பார்த்து பேசி அவளது மனதை கரைக்க வேண்டி வெகு வேகமாக கைகேயி ஓய்வெடுக்கும் மாளிகையை வந்தடைகின்றாள். அப்படி வந்து சேர்ந்த கூனி அங்கே அலைகடலின் நுரையை போன்ற மென்மையான பஞ்சனையில் உறங்கிக் கொண்டிருக்கும் கைகேயின் கால்களை தீண்டுகின்றாள். அதனால் கண் விழிக்கும் கைகேயை பார்த்து முழு மதியை ராகு கவ்வும் போதும் அது சுடர் விட்டு பிரகாசிப்பதைப் போல உன்னை துன்பம் சூழும் போதும் எப்படி உன்னால் உறங்க முடிகின்றது என்று வினா எழுப்புகின்றாள். கூனி அப்படி சொன்ன உடனே கைகேயி அப்படி படுக்கையில் எழுந்து உட்காந்துக்கிட்டு கூனியை பார்த்து கேட்கிறான். வெவ்விடம் அணையவள் விளம்ப வேர்க்கணான் தெவ் அடு சிலை கை என் சிறுவர் செவ்வியர் அவ் அவர் துறைதொறும் அறம் திறம்பலர் எவ்விடர் எனக்கு வந்து அடுப்பது ஈண்டு எனா. அங்க ஒரு கமா போடுறார். அந்த பாட்டு அதோட முடியல. வெவ்விடம் அணையவள், வெவ்விடம் வெம்மையான கொடிய விடத்தை போன்றவள் கூனி. வெவ்விடம் அணையவள் விளம்ப, அவ பேச இந்த மாதிரி உனக்கு துன்பம் வருது நீ தூங்கிட்டு இருக்கிய தெரியாமன்னு பேசும்போது வேர்க்கணான் வேலினை போன்ற கண்களை கொண்ட கைகேயை கேட்கிறாளாம். என்னன்னு? தெவ்வடு சிலை கை என் சிறுவர் செவ்வியர், நல்ல வில்லினை கைகளில் ஏந்திக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய 4 புதல்வர்களும் நல்லாதானே இருக்காங்க. செவ்வியர், அவங்களுக்கு என்ன கேடு எதுவும் வந்துடுச்சா? நல்லாதானே இருக்காங்க. செவ்வியர் அவ் அவர் துறைதொறும் அறம் திறம்பலர், அவங்களுக்கு கொடுத்த வேலைய கொஞ்சம் கூட அவங்க அந்த அறத்தின் கண் இருந்து விலகாமல் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கிறப்ப எனக்கு என்ன இடர் வந்து சேர்ந்துற போது, எவ்விடர் எனக்கு வந்து அடுப்பது ஈண்டு அப்படின்னு கேட்கிறான். அதோட நிக்கல. பராவ அரும் புதல்வரை பயக்க யாவரும் உறாவ அருந்துயரை விட்டு உறுதி காண்பரால் விராவ அரும் புவிக்கு எலாம் வேதமே அன ராமனை பயந்த எற்கு இடர் உண்டோ என்றாள். இது ஒரு முக்கியமான பாட்டுங்க, முக்கியமான வரிகள். இந்த இடத்துலதான் கைகேயி ராவணன் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்று என்னங்கிறத கம்பர் வெளிப்படுத்துறார். பராவ அரும் புதல்வரை பயக்க யாவரும் உறாவ அருந்துயரை விட்டு உறுதி காண்பரால், அதாவது நல்ல திறமை மிக்க வீரமிக்க புதல்வர்களை பெற்ற எந்த பெற்றோர்களும் அவங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு துயரை பற்றியும் கண்டு வருத்தப்பட மாட்டாங்க. தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய பல்வேறு உலகங்களுக்கும் வேதமாக அமைந்திருக்கக்கூடிய ராமன் பயந்த எற்கு,
அந்த ராமனை பயந்த எற்கு அப்படின்னா, அந்த ராமனை பெற்ற எனக்கு. ராமனுடைய அம்மா கோசலை, பரதனுடைய அம்மா தான் கைகேயி. ஆனால் பரதனை தன் மகனாக கருதாமல் ராமன் என் மகன் அப்படின்ட்டு இந்த இடத்துல கைகேயி சொல்றாங்க. பெறுதற்கரிய புதல்வர்களை பெற்று எந்த பெற்றோர்களும் எனக்கு இந்த துன்பம் வந்துடும் அந்த துன்பம் வந்துடும்ன்ட்டு பூமியில கவலைப்படவே வேண்டியதில்லை. அவ்வளோ உறுதியோடு இருக்கலாம். ஒரு சாதாரண புதல்வர்களை பெற்ற பெற்றோர்களுக்கே அவ்வளோ உறுதி இருக்கும்னா, இந்த மூ உலகங்களுக்கும் வேதத்தை போன்று விளங்கக்கூடிய அரிய புதல்வனான ராமனை மகனாக பெற்றெடுத்த எனக்கு இடர் உண்டோ என்றால், இவ்வளவு உறுதிமிக்க கைகையினுடைய மனசை தாங்க பின்னாடி பேசி பேசி கூனி கரைச்சிட்றா. அது எப்படி என்பதை அடுத்தடுத்து வரும் பகுதிகளில் பார்ப்போம் நண்பர்களே. அதுவரை என்னோடு தொடர்ந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.